டெல்லியில் தினகரன் கைது செய்யப்பட்டுள்ளதால் அதிமுகவின் இரு அணிகள் இணையும் வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளதாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். தந்தி டிவிக்கு தொலைபேசி வாயிலாக அவர் பகிர்ந்துள்ள கருத்துக்களை தற்போது கேட்கலாம். இந்த தினகரன் கைது நடவடிக்கை என்பது டெல்லி குற்ற புலனாய்வுத்துறை நன்றாக 4 நாட்கள் விசாரித்து செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் தெரிகிறது. மேலும் இந்த வழக்கில் முகாந்திரம் தெளிவாக உள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் அரசியல் பின்னணியாக இதில் என்ன நடக்கப் போகிறது என்றால், தினகரனின் கைது திருமதி வி.கே. சசிகலா அணிக்கு ஒரு பின்னடைவு என்றே கூற வேண்டும். இதனால் அவர்கள் நாளை மறுநாளோ நடைபெறும் இரு அணிகள் இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையில் இப்போது எடப்பாடி தலைமையில் இருக்கும் அணி ஓரளவு இறங்கி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது இதற்காகவே முழுமையாக அவர்கள் விட்டுக் கொடுத்து விடுவார்கள் என்று கூற முடியாது. என்றாலும் இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு அவர்கள் 2 அணியும் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் முன்பு இருந்ததை விட நிச்சயமாக சற்று அதிகரித்திருக்கிறது என கூறலாம்.